Good morning, students. We are going to discuss about the topic on measurement. So, போன கிளாஸஸில் ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் காலிபர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ டுடே கிளாஸஸ் மெஷரிங் மாஸ். ஸோ மெஷரிங் மாஸ் அப்படின்னா இன் எவ்ரிடே லைஃப் வி யூஸ் த டேர்ம் ஆஃப் வெயிட் இன்ஸ்டன்ட் ஆஃப் மாஸ். ஓகே, இந்த வெஜிடபிள் ஷாப்புக்கு போகிறோம். ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் என்ன சொல்லுவோம்? ஸோ எவ்வளோ வெயிட்டு, இருக்குதுன்னு கேட்போம். ஆக்சுவலாக அதை என்ன மென்ஷன் பண்ணணும்? நம்ம அதை மாஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம அதை மாஸ்ன்னு அதை மென்ஷன் பண்ணுறதில்ல, நம்ம வெயிட்டுன்னு தான் அதை மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போது மாஸுடைய எஸ்ஐ யூனிட் என்ன? எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ். ஸோ எஸ்ஐ மாஸ் என்னப்பா? கிலோகிராம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் கிலோகிராம். ஸோ மெனி ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ எல்லா ஆப்ஜெக்டையும் மெஷரிங் மாஸ் வந்து சேம் மாஸை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கோல்டு. இப்போ கோல்டுலாம் ஸோ ஜுவல்லரி ஷாப்லாம் போகும்போது கோல்டு எப்படி சொல்லுவோம்? கிராம் ஆர் மில்லிகிராம். மெஷரிங் மாஸ் எப்படி சொல்லுவோம்? கிராம் அண்டு மில்லிகிராம்ஸ். ஸோ ப்ரொவென்ஷியன்ஸ் இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அது கிராம் ஆர் கிலோகிராம். ஓகே, கிராம் அண்ட் கிலோகிராம்ஸ். இப்போ கார்கோ அப்படின்னா வுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டன்னுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஏரோக்ராஃப்ட்டு ஸோ ட்ரெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டன்னில் வந்து என்ன டன்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் கிலோகிராம். இப்போ ஸோ மெஷரிங் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வேரியபிள் மெஷரிங் மாஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜுவல்லரி ஷாப் போனீங்கன்னா கோல்டு வந்து கிராம் மில்லிகிராம் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ப்ரொவென்ஷியன்ஸ் ஸோ கிராம் கிலோகிராம் சொல்லலாம். கார்கோ டன்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ டன்ஸு. இப்போ வுட்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வுட்லாம் லாரியில் எடுத்து போகும்போது டன் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ மெஷரிங் மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஸோ வேரியபிள் பேலன்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், காமன் ஆர் பீம் பேலன்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம எவ்ரிடே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பீம் பேலன்ஸ் எல்லா பேரும் பார்த்துருப்பீங்க. தராசு தான், ஆர்டினரி தராசு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெஜிடபிள்ஸ் ஷாப்பில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து பீம் பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஸ்டாண்டர்டு ரெஃபரன்ஸ் மாஸ்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் மாஸ்னு ஒன்று இருக்கும். ஒன்று வந்து ஸ்டாண்டர்டு ரெஃபரன்ஸ் மாஸ் அண்ட் அனதர் ஒன் சாம்பிள் மாஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸில் இந்த பீம் பேலன்ஸில் ஸோ எவ்வளோ கிராம் வரை வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னா 5 கிராம், 10 கிராம், 20 கிராம், 50 கிராம், 100 கிராம், 200 கிராம், 500 கிராம். ஓகே, ஸோ 1 kg, 2 kg, 5 kgs. ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டர்டு ரெஃபரன்ஸ் மாஸ் அண்டு சாம்பிள் மாஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? பீம் பேலன்ஸ். ஸோ பீம் பேலன்ஸுடைய டயக்ராம் கவனிங்க. ஸோ பீம் பேலன்ஸ் ஆர்டினரி ஸோ இது தராசு தான். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டூ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்டாண்டர்டு ரெஃபரன்ஸ் மாஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, இன்னொன்று வந்து சாம்பிள் மாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சைடு வந்து எதாவது வெஜிடபிள்ஸ் ஏதாவது இங்கே ஸ்டாண்டர்டு ரெஃபரன்ஸ் மாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த காமன் பீம் பேலன்ஸ், இந்த பீம் பேலன்ஸில் லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ எவ்வளோ கிராம் வரை வந்து ரொம்ப லோயஸ்ட் வேல்யூ எவ்வளோ வரைக்கும்னா 5 கிராம் எல்லாம் என்ன பண்ணலாம்? இந்த காமன் பீம் பேலன்ஸில் வந்து மெஷர் பண்ணலாம். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்? 5 kg வரை இருக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்? 5 kgs இருக்கலாம். ஓகே, ஸோ கம்பேர் டு த ஸ்டாண்டர்டு ரெஃபரன்ஸ் மாஸ் அண்டு சாம்பிள் மாஸ் ரெண்டையும் என்ன பண்ணலாம்? கம்பேர் பண்ணி ஈக்குவலாக கொண்டு வரதான் பீம் பேலன்ஸ். ஓகே, மெஷரிங் மாஸில் ஃபஸ்ட் டைப் என்னப்பா? பீம் பேலன்ஸ். அண்ட் அனதர் மெஷரிங் மாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பேலன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபிசிக்கல் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்பு, லேபு, ஸோ இதில் எல்லாமே ஃபிசிக்கல் பேலன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது ஆல்ரெடி காமன் பேலன்ஸ் மாதிரி தான். ஸோ ஃபிசிக்கல் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாட் ஆஃப் மோர் சென்சிட்டிவ். ஸோ ஃபிசிக்கல் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் சென்சிட்டிவாக இருக்கும். சப்போஸ் ஜஸ்ட்டு ஒரு தூசி இருந்தாலும் கூட என்னாகும்? வேரியபிள் ஆகும். ஓகே, ஸோ இதை நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லுவோம்? காமன் பேலன்ஸ்னு சொல்லியிருக்கோம். இங்கே ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸ் இருக்குது. இதுலேயும் அதே தான், ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துன்னா சாம்பிள் ஆஃப் ஆப்ஜெக்ட் என்ன இருக்கோ அது வந்து நம்ம பண்ணலாம் இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ் வச்சு மெஷர் பண்ணலாம். ஸோ ஃபிசிக்கல் பேலன்ஸ் இது வந்து ஜுவல்லரி ஷாப், லேபு, ஸோ இதில் வந்து எல்லாமே ஃபிசிக்கல் பேலன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் பேலன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஸ்டாண்டர்டு ரெஃபரன்ஸ் மார்க்ஸ் இருக்கும். ஸோ அனதர் ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மெஷரிங் தான் ஆப்ஜெக்ட். என்ன ஆப்ஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ கோல்டு மில்லிகிராம்,
ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் பேலன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் பேலன்ஸில் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸ் எவ்வளோ கிராம் இருந்து ஆரம்பிக்கலாம்னா 10 மில்லிகிராம், ஸோ 20 மில்லிகிராம், 50 மில்லிகிராம்ஸ், 50 மில்லிகிராம், அடுத்து 100 மில்லிகிராம், 200 மில்லிகிராம், 500 மில்லிகிராம், 1 கிராம், 5 கிராம், 10 கிராம், ஸோ 20 கிராம், ஸோ 50 கிராம், 100 கிராம், 200 grams. ஸோ இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸில் மெயினாக மோர் சென்சிட்டிவ் அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ் எப்படி இருக்கும் இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளாஸ்னால் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ் மெஷர் பண்ணும்போது டஸ்ட்டு போனாலே என்னாகும் அப்படின்னா வேரியபிள் ஆகும். ஓகேவா, அதனால தான் க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கிளாஸில் க்ளோஸ் பண்ணி ஸோ இப்போ கோல்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரன்ஸியாக மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷரிங் மாஸில் டிஜிட்டல் பேலன்ஸ். ஸோ டிஜிட்டல் பேலன்ஸ் அப்படின்னா ஸோ நவடேஸ் த அக்யூரேட் மெஷர்மெண்ட் இது வந்து எப்படிமா இருக்கும், டிஜிட்டல் பேலன்ஸு அக்யூரேட் மெஷர்மெண்ட்டாக இருக்கும். எல்லா ஸோ ஜுவல்லரி ஷாப் அண்டு த ஷாப்பிங் வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டிஜிட்டல் பேலன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த அக்யூரேட் த மெஷர்மெண்ட் ஆர் டிஜிட்டல் பேலன்ஸ். ஓகே, ஸோ த டிஜிட்டல் பேலன்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் மெஷர் த மாஸ் அக்யூரேட்லி. இது எப்படி இருக்கும், அக்யூரேட்லியாக இருக்கும். ஸோ ஈவன் ஆஃப் த ஃபியூ மில்லிகிராம்ஸ், எவ்வளோ ஒரு சின்ன மில்லிகிராம் கூட என்ன பண்ணலாம் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டல் பேலன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லீஸ்ட் வேல்யூ பீயிங், இதில் எவ்வளோ வர லீஸ்ட் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ வெயிட் எடுக்கலாம் அப்படின்னா 10 மில்லிகிராம் அளவுக்கு என்ன பண்ணலாம் இந்த டிஜிட்டல் பேலன்ஸில் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த டிஜிட்டல் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்கல் டிவைஸஸாக இருக்கனால நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், இதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, இது காமன்லி யூஸ்டர்ஸ் தான் எதில் யூஸ் பண்ணுவாங்க, ஜுவல்லரி ஷாப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜுவல்லரி ஷாப் அண்டு லேபில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேலன்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஓகே, டிஜிட்டல் பேலன்ஸ். ஸோ டிஜிட்டல் பேலன்ஸ் பாருங்கள், இந்த டிஜிட்டல் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நியூமெரிக்கல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இங்கனுக்குள்ளே ஸோ எது வெயிட் எடுக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை வச்சு என்ன பண்ணுவாங்க ஸோ மெஷர் பண்ணுறது தான் டிஜிட்டல் பேலன்ஸ் வந்து ஸோ 10 மில்லிகிராம் வந்து லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ. 10 மில்லிகிராம் அளவு என்ன பண்ணலாம் அதனுடைய அக்யூரன்ஸை நம்ம ரீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ டிஜிட்டல் பேலன்ஸ். ஸோ இது எல்லாமே ஒன்லி இந்த மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம த்ரீ பேலன்ஸ் பார்த்தோம். எதுன்னா காமன் பீம் பேலன்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேலன்ஸ் அண்ட் another one ஸோ ஃபிசிக்கல் பேலன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ வெயிட். இப்போ நம்ம 3 பேலன்ஸ் பார்த்தோம், பீம் பேலன்ஸ் பார்த்தோம், ஃபிசிக்கல் பேலன்ஸ் பார்த்தோம், டிஜிட்டல் பேலன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் த மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த 3 பேலன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஸோ எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஜிட்டல் பேலன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஸோ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இஸ் யூஸ்ட் அஸ் த வெயிட். ஸோ வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் பேலன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த யூஸ் டு மெஷர் த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்ப்ரிங் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ஸ்ப்ரிங்ஸ் ஃபிக்ஸ்டு அட் தான் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அனதர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குக் அட்டாச்சு தான் அனதர் எண்டில் இருக்கும். ஸோ ஒரு எண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்ப்ரிங் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஒரு எண்டில். அனதர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குக் அட்டாச்சு தான் அனதர் எண்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம். ஸோ ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஸோ ஸ்ப்ரிங் பேலன்ஸோட டயக்ராம் பாருங்கள். ஸோ ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் இருக்கும். ஸ்ப்ரிங்கு அனதர் ஒன்றில் தான் இது குக்ஸ். இதில் தான் என்ன பண்ண போகிறோம் ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுவோம் இதில் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஸோ குக்ஸ் லா அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து எந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குக்ஸ் லா அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. குக்ஸ் லாண்டா என்ன அப்படின்னா இன்க்ரீசஸ் த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ரீசஸாக இருக்கும்போது ப்ரொடியூசஸ் த ப்ரொபோர்ஷனல் டு தி இன்க்ரீசஸ் த லென்த் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஓகே, ஸோ குக்ஸ்லாவுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ஸோ வெயிட்டை ஆட் பண்ண இன்க்ரீசஸ் த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ் ஆக ஸோ ப்ரொடியூஸ் த ப்ரொபோர்ஷனல் டு த இன்க்ரீசஸ் த லென்த் ஆஃப் த ஸ்ப்ரிங். இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் குக்ஸ்லா அப்படின்றோம். ஓகே,
குக்ஸ் லா. ஸோ இந்த குக்ஸ் லாவில் என்ன சொல்கிறாங்க, நம்ம வெயிட் ஆட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ வெயிட் ஆட் பண்ண எதுக்கு இருக்கும், ப்ரொபோஷனல் டு த இன்க்ரீசஸ் லென்த் ஆஃப் த ஸ்ப்ரிங் என்னாகும், எண்ட் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ அதில் பாருங்கள், அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர் ஒன்று இருக்கும். அந்த பாயிண்டர் அட்டாச் டு த ராட் அட் ஸ்லைட்ஸ் ஓவர் த ஸ்கேல். இது அந்த பாயிண்டரை வச்சு தான் என்ன பண்ண முடியும், ஸோ அவன் மெஷர் பண்ண முடியும். அந்த ஆப்ஜெக்ட்டு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வச்சு எதை வச்சு கால்குலேட் பண்ணலாம், இந்த பாயிண்டரை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ரீட் த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதான் என்ன சொல்ல போகிறோம், ஸ்ப்ரிங் பேலன்ஸ் டயக்ராம் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்பர் இருக்கும், இதில் வந்து பாயிண்டர்ஸ் இருக்கும். இந்த பாயிண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எவ்வளோ வெயிட் ஆப்ஜெக்ட் இருக்கோ, ஸோ அது வந்து ஸ்ப்ரிங் வந்து என்னாகும், அப்படி மூவ் ஆகும்போது அந்த பாயிண்டர் எதில் நிற்கிதோ அந்த ரீடிங்கை நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் பேலன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மாஸ் அண்டு வெயிட். இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ மாஸ் எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ, ஸோ பீம் பேலன்ஸ் வச்சு பண்ணலாம், டிஜிட்டல் பேலன்ஸ் வச்சு மெஷர் பண்ணலாம், ஸோ ஃபிசிக்கல் பேலன்ஸை வச்சு மெஷர் பண்ணலாம். வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஓன்லி ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஒன்லி தான். இப்போ மாஸுக்கும் வெயிட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, மாஸ் அண்டு வெயிட்டு. ஸோ மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டிஃபைன் மாஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா, டிஃபைன் மாஸ். ஸோ மாஸ் அப்படின்னா இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன் இன் த பாடிஸ். இதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மாஸ் மீன்ஸ் இட் இஸ் த amount of matter contained in the body is called the mass. So weight na enna, so weight na அப்படின்னா, so it is the normal force exerted by the surface on the object against the gravitational pull is called the weight என்றோம். Okay. So weight na என்னதுப்பா, so exerted by surface on object against the கிராவிடேஷ்னல் ஃபுல்லுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறது தான் நம்ம வெயிட்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ மாஸ் அப்படின்னா இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் த மேட்டர் கண்டெய்ன் இன் எ பாடி இஸ் கால்டு த மாஸ். ஓகே. ஸோ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மாஸ் அண்டு வெயிட். ஸோ மாஸுக்கும் வெயிட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஸோ மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸாக இருக்கும். மாஸ் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியாக இருக்கும். ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ்டு குவான்டிட்டிஸ். ஓகே. another one, so difference பார்த்தீங்கன்னா the magnitude of mass, ஸோ ஸ்கேலராக இருக்கும். magnitude of mass எப்படிமா இருக்கும், ஸ்கேலராக இருக்கும், அலோன்ஸ். ஸோ இதில் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா magnitude அண்ட் த டைரக்ஷன்ஸ் வந்து எப்படிமா இருக்கும், வெக்டர். இது மேக்னிடியூட்டிஸ் அப்படின்னா இது அலோன்னா இதனுடைய மேக்னிடியூட்டிஸ் எப்படிமா இருக்கும், இது ஸ்கேலார் குவான்டிட்டியாக இருக்கும், இது வந்து வெக்டார் குவான்டிட்டியாக இருக்கும். இது வந்து ஸ்கேலாராக இருக்கும், ஸோ இது வந்து வெக்டார் குவான்டிட்டிஸஸாக இருக்கும். ஸோ அனதர் டிஃப்ரென்ஸ் ஃபார் மாஸ் அண்டு வெயிட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட் ரிமைன்ஸ் த சேம். ஸோ மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ரிமைன்ஸ் த சேமாக இருக்கும். ஸோ இட் ரிமைன்ஸ் த சேம் எவ்ரிவேர். ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா த வேரியஸ் ஃபார்ம் த பிளேஸ் டு பிளேஸ். வெயிட் வந்து என்னாகும், வேரியஸ் ஃபார்ம் த பிளேஸ் டு பிளேஸ் வந்து என்னாகும், வேரியேஷன் ஆகும். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மாஸ் அண்டு வெயிட்டில் இது வந்து ஃபிசிக்கல் பேலன்ஸ் இஸ் மெஷர்ட். ஃபிசிக்கல் பேலன்ஸ் வச்சு மெஷர் பண்ணலாம் மாஸை. ஆனால் வெயிட்டை வந்து எதை பண்ணலாம், ஸ்ப்ரிங் பேலன்ஸ், மெஷர்டு தான் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். அண்ட் அனதர் பாருங்கள், ஸோ இப்போ மாஸோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ யூனிட் ஆஃப் கிலோகிராம். மாஸோடைய யூனிட் என்னப்பா, கிலோகிராம். ஸோ வெயிட்டுடைய யூனிட் இட் இஸ் அ யூனிட் ஆஃப், ஸோ வெயிட் இஸ் என்னதுப்பா, நியூட்டன்ஸ்னுடைய வெயிட் வந்து நியூட்டன்ஸ் அப்படின்றோம். ஓகே. ஸோ இதனுடைய வெயிட் என்னதுப்பா, நியூட்டன்ஸ். ஸோ த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மாஸ் அண்டு வெயிட்டுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இப்போது இதனுடைய ஃபுல் கிராவிடேஷன் ஆஃப் த மூன்ஸ். இப்போ வந்து நம்ம கிராவிடேஷன்ஸ் ஆஃப் மூன் இருக்குது. ஸோ இந்த கிராவிடேஷன்ஸ் ஆஃப் மூணும் அதே மாதிரி மூணில் இருக்கிறதையும் எர்த்தில் இருக்கிறதையும் எப்படி இருக்கும் அப்படின்னா 1/6 பை த மாஸ். ஓகே. ஸோ இப்போ ஏ ஸோ 1.63 ஸோ மீட்டர் பெர் செகண்ட்ஸ். ஓகே. இந்த பேஷன் ஆஃப் மாஸ் 50 kg. ஸோ இந்த வெயிட் இஸ் ஆல்சோ த m இன்ட்டு ஸோ g கிராவிடேஷன்ஸ். ஸோ m எவ்வளோப்பா, 50. ஸோ கிராவிடேஷன் 9.8. ஸோ இது ஃபிக்ஸ்டு, 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ 9, 4,
90 newtons. Okay, so the differences between mass and weight. Okay, so next one பாருங்க. So next one பார்த்தீங்க அப்படின்னா accuracy of the measurement. Accuracies. ஸோ அக்யூரன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா the accuracy of the measurement is center the engineering, physics, all branches of the scienceல வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரன்சி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கோல்டுடைய அக்யூரேட்டாக அந்த கோல்டை வந்து மெஷர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ எவ்ரிடே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறதான். இப்போ ஃபுட்டில் வந்து சால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த அக்யூரன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் in physics or engineering, so all science branches of the accuracy of the measurements. Okay, so the faculties instrument and human errors can lead to the incorrect values. இதெல்லாம் வந்து எப்படிமா இருக்கும்? human error. ஸோ ஃபேக்கல்ட்டிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எப்படிமா இருக்கும்? incorrect values. இதெல்லாம் அக்யூரன்ஸாக இருக்காது. ஓகே, ஸோ த accuracy of the measurements. ஸோ இதோட இந்த சாப்டர் ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் மோஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ கவனிங்க, மோஷன் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி பார்த்துரு. மோஷன் அப்படின்னாலே மூமெண்ட்டுன்னு அர்த்தம். மோஷன்னா என்னதுப்பா? மூமெண்ட். மோஷன் மீன்ஸ் மூமெண்ட்டு. இப்போ ஒரு பிளேஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ த மோஷன் சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ரெஸ்பெக்ட் டு த சரௌண்டிங்ஸ். ஸோ மோஷன் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்னன்னு முதல் உனக்கு அந்த ப்ராப்பரான டெஃபினேஷன்ஸ் உனக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ரெஸ்ட்டு பாருங்கள். த பாடி செட் டு பி இன் a state of rest when it is the position does not change with the respect to the reference point. ஓகே, இப்போ எதெல்லாம் வந்து ரெஸ்ட்டுனா ஸோ அப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து எப்படிமா இருக்கும்? டஸ் நாட் சேஞ்சஸாக இருக்கும். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா அந்த ஆரிஜின் பாயிண்ட் வந்து டஸ் நாட் சேஞ்சஸாக இருக்கிறது எல்லாமே ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ ரெஸ்ட்டுன்னா இப்போ டேபிள்ஸு, சேரு, ஸோ இது எல்லாமே எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ மோஷன்னா என்னப்பா? ஸோ மோஷன் மீன் த சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த சரௌண்டிங். ஸோ எவ்ரி திங் த யூனிவர்ஸ் த மோஷன்ஸ். எல்லாமே எப்படிமா இருக்கும்? எவ்ரிதிங் யூனிவர்ஸ் த மோஷன்ஸ். கவனிங்க டெஃபினேஷன். த பாடி இஸ் செட் டு பி த மோஷன் வென் தி பொசிஷன் சேஞ்ச் த ரெஸ்பெக்ட் டு த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ். இப்போ மோஷன் அப்படின்னா மூமெண்ட்டில் இருக்கிறது. இப்போ நான் வந்து ஸோ கிளாஸ் எடுக்கிறேன், ஸோ பேன் ரொட்டேட் பண்ணுறேன், ஸோ இது எல்லாமே என்னதுப்பா? ஸோ மோஷன், மூமெண்ட். இதெல்லாம் மூமெண்ட்டில் இருக்கிறதோ அது எல்லாமே மோஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கார் அலாங் த ரோடு, ட்ரெயின் அலாங் த ட்ராக்கு, ஏரோப்ளேன்ஸ் இன் த ஸ்கைஸ். இது எல்லாமே என்னதுப்பா? மோஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் மோஷன்ஸ். என்னென்ன டைப் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள், லீனியர் மோஷன் இருக்குது, சர்க்குலர் மோஷன் அண்ட் ஆக்சிலேட்டரி மோஷன்ஸ், ரேண்டம் மோஷன்ஸ். ஸோ த 4 டைப் ஆஃப் த மோஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள், லீனியர் மோஷன்ஸ். லீனியர் மோஷன்ஸ் இந்த மோஷன் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இப்போ ஒரு கார் இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இந்த மோஷன்ஸ் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், த லீனியர் மோஷன்ஸ். ஓகே, சர்க்குலர் மோஷன் அப்படின்னா சர்க்குலரில் போகிறது. ஸோ அந்த கார் வந்து என்ன ஆகும்? சர்க்குலர் ஃபார்மில் இப்படி ரொட்டேட் ஆகும், சர்க்குலர் மோஷன்ஸ். மோஷன் அலாங் த சர்க்குலர் பாத். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது? சர்க்குலர் பாத்தில் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான். ஸோ இந்த சர்க்குலர் மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் அலாங் த சர்க்குலர் பாத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னப்பா? சர்க்குலர் மோஷன் அப்படின்றோம். ஸோ அனதர் ஒன்று எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஆக்சிலேட்டரி மோஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் பெண்டலம் எடுத்துக்கோங்க. இப்போ சிம்பிள் பெண்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த த்ரெட்டில் என்ன ஆகும்? அயன் பால்ஸ் ரொட்டேட் பண்ணும்போது இது என்ன ஆகும்? ஸோ இப்போ ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் பெண்டலம் வேர் ஆன் ஆப்ஜெக்ட் டிஸ்கிரைப்ஸ் ஏ ரிப்பீட்டிவ். ஸோ ரிப்பீட்டிஷன் ஆகிட்டே இருக்கும். ரிப்பீட்டிவ் டு அண்ட் த ஃப்ரோ மூமெண்ட் and tracking. So the original path in the opposite directions is called the auxiliary motion. So auxiliary motion is simple pendulum. So என்ன ஆகும்? இங்கேருந்து இப்படி ரொட்டேட் பண்ண இங்கே தான் ஆரிஜின் பாயிண்ட்டு, இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. ஸோ இப்போ இது என்ன ஆகும்? இப்படி ரொட்டேட் ஆகும், மறுபடியும் என்ன ஆகும்? இப்படியே ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இதைத்தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஆக்சிலரி motions. Okay, so next one type வந்து பார்த்தீங்கன்னா random motions. ஸோ ரேண்டம் அப்படின்னா ஸோ ஜிக்ஜாக் டைரக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ரேண்டம்னா ஒரு ஆர்டர் இல்லாமல் டிஸார்டரில் போகிறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோஷன்ஸ் இன் விச் த ஆப்ஜெக்ட்
did not go the straight lines. இது எப்படி இருக்கும்? ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகாது. இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் என்ன ஆகாது? மூவ் ஆகாது. ஸோ மூவ் ஆகாமல் என்ன ஆகும்? இந்த மேனர் த ஆப்ஜெக்ட் மூவ் த ஜிக் ஜிக்ஜாக் மேனர்ஸ். இது எப்படி இருக்கும்? ஜிக்ஜாக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுல்லாமே மொஸ்கிட்டோஸ். இப்போ வந்து எல்லாமே மொஸ்கிட்டோஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்குது எப்படிமா இருக்கும்? டைரக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகும். ஸோ இப்போ கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் போகுதுமா அப்படின்னா இல்லை. ஸோ சடனாக மூவ் ஆகும். அதே மாதிரி ஸோ எவ்ரி திங்ஸ் ஆப்ஜெக்ட் எப்படிமா இருக்கும்? ஜிக்ஜாக் டைரக்ஷன்ஸில் போகிறது தான் ரேண்டம் மோஷன். ரேண்டம்னாலே அது வந்து நான் டிட் நாட் கோ த ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் மூவ் ஆகாது. அது எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைன் த மேனர் த ஆப்ஜெக்ட் மூவ் த ஜிக்ஜாக். ஜிக்ஜாக்னா ஸோ என்னது? டிஸார்டரில் என்ன ஆகும்? ஸோ அந்த மேனர் வந்து மூவ் ஆகும். ஸோ இதை தான் ரேண்டம் மோஷன்ஸ். ஓகே. ஸோ 4 டைப் ஆஃப் மோஷன்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்னதுப்பா? லீனியர் மோஷன், அனதர் ஒன் சர்க்குலர் மோஷன், ஸோ ஆக்சிலரேட்டரி மோஷன் அண்டு ரேண்டம் மோஷன்ஸ். ஓகே. இப்போ மோஷன்னா என்ன? உங்களுக்கு என்ன டெஃபினேஷன்? மூமெண்ட். ஸோ பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறது எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே அதை வந்து என்ன சொல்ல போகிறோம்? மோஷன் சொல்கிறோம். ஸோ டஸ் நாட் த பொசிஷன் சேஞ்ச், அதை தான் நம்ம ரெஸ்ட்டுன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட கிளாஸஸ் ஃபினிஷ்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.